என் சிந்தை, உங்களுடைய சிந்தை சந்தோஷமா எப்பவுமே இருக்கணும்னா நம்ம சிந்தை என்னவா இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தையா மாறிடணும். கிறிஸ்துவின் சிந்தையா மாறிடணும். கிறிஸ்துவின் சிந்தை என்னன்றதுக்கு ஒரு ரெண்டு உதாரணத்தை இந்த வசனத்துல கொடுக்குறேன். நம்பர் 1, தாழ்மை. எல்லாம் சொல்லுங்க, என்னது? சத்தமா சொல்லுங்க, என்னது? அவர் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல், அவர் தேவனா இருக்கிறார், அவர் தேவனுக்கு சமமா இருக்கிறார். அதை அவர் என்னவா நினைச்சுக்கல, கொள்ளையடிச்ச பொருளா நினைக்காம தம்மை தாமே வெறுமையாக்கி தன்னை என்ன செஞ்சாரு? தாழ்த்தினார். எது வரைக்கும் தாழ்த்தினார்? சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஒரு நாள் அல்ல, திரும்ப 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 என்னுடைய சூழ்நிலைகள் என்னை தாழ்த்தி பழகிட்டே அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடும்? கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிரும். ஆகவே எனி சிச்சுவேஷன் நான் என்ன செய்வேன்? தாழ்மையா தாழ்வு மனப்பான்மை அல்ல, நான் என்ன சொல்றேன், தாழ்மையா போகிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன்.